இப்போ உன்னோட ஆட்டம் முடிஞ்சது பாலகா. வேத ஞானத்துல என்ன வீழ்த்துற அளவுக்கு இந்த கிராமத்துல யாருமே இல்லையா சொல்லுங்க. ஒருவேளை நான் மட்டும் ஜெயிச்சிட்டேனா நீங்க எல்லாரும் உங்களோட கடவுளை விட்டுட்டு என்னதான் வணங்கி ஆகணும். ஐயாம் நிஜ பரோவிதி கணச்சே லகோ சிதாசம் உதார் சரித்ராணம் து வாசுதேவ குடும்பகம். இப்ப இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லு. என்னாச்சு ஆரம்பத்திலே இந்த நிலைமையா? இங்க பாருங்க, இவன் தான் கோகுலத்தின் மைந்தனா? இல்ல இந்த கோகுலத்தோட மிகப்பெரிய முட்டாளா? சின்ன புத்தி இருக்கிறவங்க தான் மனுஷங்களை பிரிச்சு வேறுபடுத்தி பார்ப்பாங்க. தாராளமான மனசு இருக்கிறவங்களுக்கு இந்த மொத்த உலகமுமே அவங்களோட குடும்பம்தான். எல்லாருமே அவங்க சொந்தம்தான். கோகுலத்தின் மைந்தன் சுதாமா. என்ன தேவதார், இவ்வளவு அழகான ஸ்லோகத்தை சொல்லியிருக்க, ஆனா அதோட அர்த்தத்தை உன்னாலே புரிஞ்சுக்க முடியலையா? துவாம் அங்கே அதித்தி தேவா ததாதுசே ராம் ஹோத்ர பரித்யுவா பத்தாசகிரா வாமிலா சதாஹிமேசை தக்ஷாஷேத்வம் வரித்ரகா வசுபதே சரஸ்வதி. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சொல்லு. சூரியன் எப்படி ஆகாயத்துல உதிச்சு மொத்த உலகத்துக்கும் பிரகாசமான ஒளி தருதோ, அதே மாதிரி தேவி சரஸ்வதி அவங்க ஞானத்தாலையும் வேத மந்திரங்களாலையும் இந்த மொத்த உலகத்துக்கு ஒளிய வழங்குறாங்க. தேவி சரஸ்வதி, நீங்க வானத்துல இருக்கிற சூரியன் மாதிரியே அறியாமைங்கிற மேகங்களை கிழிச்சுக்கிட்டு மனிதனுக்குள்ள அறிவையும் ஞானத்தையும் நிறைய வழங்குறீங்க. இப்ப அடுத்த ஸ்லோகம் சுதாமா சொல்லணும். சுதாமா 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 சொல்லு சுதாமா. अल्लात्रिनो बला इंद्रा प्रजो को पूरो अंत्रो बया मानो बयारो सुगनबतो अक्रीनो निराजग ग्रह प्रवीणी पुरोहदम ददामंदी. சொல்லு தேவதர், இந்த வேதத்தோட அர்த்தத்தை சொல்லு. சுதாமா 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 சுதாமா. அட அட பதில் சொல்லு பாலகா, பதில் சொல்லு. கோகுலத்தின் மைந்தன் சுதாமா வாழ்க வாழ்க. கண்ணா, குளத்துல இருந்த தண்ணிய நீ சுத்தப்படுத்திட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த
எந்த செய்தியும் வரல. நீ இதை எப்படி பண்ண? விஷம்பரா, நீ என்னோட அப்பாவியான கோகுலவாசிகளை இதுக்குள்ள இழுத்துட்டு வந்து இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சிறிய அன்பளிப்பை ஏத்துக்கோங்க. இது என்ன மேகங்களோட கர்ஜனையா? இந்த கர்ஜனையை என் வாழ்க்கையில முதலா கேட்கிறேன். மழையா? இப்படிப்பட்ட மழையா? இது சாதாரண மழை இல்ல, இது விஷம் கலந்தது. என்ன நடக்குது? என்ன நடக்குது இங்க? ஆமா மகாராஜா, விஷ மழை பெய்யுது. மகாராஜா, விஷம்பராவோட பார்வை நம்மளோட திரும்பிடுச்சு. மகாராஜா, இது கண்டிப்பா கிருஷ்ணனோட வேலையா தான் இருக்கணும். கிருஷ்ணா 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 என் மாளிகையில விஷ மழையை பொழிவானா? கிருஷ்ணா! அந்த விஷம்பராவை இப்பவே என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. உத்தரவு மகாராஜா. விஷம்பரா! உன்னை இங்க வர சொன்னதோட நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறியா? உன்னை நான் ஒரே நொடியில பாதாள லோகத்துக்கு அனுப்புவா? மகாராஜா, அந்த கிருஷ்ணன் இந்த அளவுக்கு தந்திரக்காரனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இதத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னனே. அவன் ஒரு சாதாரண பாலக இல்ல, நான் அனுப்புன எல்லா அசுரர்களையும் வதம் பண்ணிட்டான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? இது எனக்கு கை வந்து கல்யாணம் சொன்ன. அப்புறம் ஏன் நீ அவனை வதம் பண்ணல? அதனால நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன். ஆனா இந்த தடவை நீ அவன் கதையை முடிக்கலன்னா உனக்கு விமோச்சனமே இல்ல. பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுவேன். வாழ்க்கையில முதல் முறையா என்னோட திறமைகளுக்கு ஒருத்தன் சவால் விட்டுருக்கான் மகாராஜா. அந்த நந்தனையும் கிருஷ்ணனையும் நான் அழிக்காம விட மாட்டேன். அழிச்சே தீருவேன், அழிச்சே தீருவேன். என்னோட அடுத்த தாக்குதல்ல உன்னால என்னோட விஷத்தை பார்க்க கூட முடியாது கிருஷ்ணா. வெற்றியோட வா. அக்கா, வெண்ணையை காப்பாத்துறதுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கு. கண்ணன் கிட்ட இருந்து வெண்ணையை காப்பாத்த நாம எல்லா வெண்ணையையும் இதுல எடுத்து வச்சிடலாம்.
அப்புறம் ஒரு சின்ன பானையில கொஞ்சம் வெண்ணெய போட்டு இங்க வச்சிடலாம். கண்ணா அறைக்குள்ள வந்தானா இந்த பானையில இருக்கிற வெண்ணெய சாப்பிட்டுட்டு போயிடுவான். இப்படி பண்ணா அவன் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், வெண்ணெயையும் காப்பாத்திடலாம். ஆமா யசோதா, நீ சொல்றது சரிதான். இந்த யோசனை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுதா? இங்க கொடு. என்னோட மாய சக்திகளால இதுல நான் கலந்திருக்கிற விஷத்தை நீ உன்னோட கண்களால பார்க்க கூட முடியாது. வா கிருஷ்ணா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வெண்ணெயில உன்னோட மரணம் கலந்திருக்கு. அங்க பாருங்க அண்ணா. வச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க அதை திருடலாம். அப்புறமா நாம அவங்க கிட்ட நம்ம வெண்ணெய் சாப்பிடலன்னு சொல்லிடலாம். அப்புறம் திரும்ப வெண்ணெய் கிடைக்கும்னா சுவையா இருக்கும். நீ விஷத்துக்கு பதிலா ஒரு முறை இந்த வெண்ணெயை சாப்பிட்டு பாரு. இவளுக்கு வெண்ணெய் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கண்ணா. அத நாம சாப்பிடலாம். சரியா, நான் சாப்பிடலாம். இந்த வெண்ணெயை நாம கட்டலுக்கு அடியில ஒளிச்சு வச்சிடலாம். இவங்க 2 பேரும் மட்டும் வெண்ணெயை திருட்டு தனியாக சாப்பிட்றாங்க. நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சமாக தான் கிடைக்குது. இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு நாம இவங்க வீட்டில இருந்தே வெண்ணெயை திருடலாம். அதை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு சரியான தண்டனை. சத்தம் போடாம வாங்க. வேணாம், இது சரியில்லை. கண்ணனும் பலராமனும் எப்பவுமே எங்களுக்கு வெண்ணெய் கொடுப்பாங்க. இன்னைக்கு நாம வெண்ணெயை திருடுறோம்னா நாமளும் இதை அவங்க கூட பகிர்ந்துதான் சாப்பிட்டாகணும். நீ வாய மூடு சுதாமா. அந்த கிருஷ்ண சொல்றதுக்கெல்லாம் அம்மா போடுறதுக்கு உங்களுக்கு பழகிடுச்சு. நீங்க வந்து உதவி பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க.
சொல்லு, உன்னால இந்த வேலைய தெளிவா செஞ்சு முடிக்க முடியுமா? நான் திருடுறதா என்னோட வேலையே. திருட்டுங்கிறது எனக்கு கை வந்த கலை. இது வரைக்கும் நான் பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா யார்கிட்டயும் மாட்டினதே இல்ல. வேணும்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டவா? கண்டிப்பா கண்டிப்பா. அட, நீ என்ன பண்ற? ஓ, கால்ல விழுகிறியா? ஐயோ, என் கால்ல நீ விழுந்து என்ன செய்ய போற? எழுந்துரு. இப்ப கேளு, நீ என் கால்ல விழுந்த உடனே நீ திறமசாலின்னு நிரூபணம் ஆயிடாது, புரிஞ்சுக்கோ. ஆதாரம் உங்க கண் முன்னாடியே இருக்கு. அட, இது என்னோட வளையம். இந்த காரியத்தை நீ எப்படி பண்ண? இதுதான் என்னோட திறமை, பாத்துக்கோங்க. நீங்க சொன்னா ஒரே இரவுல மொத்த கோகுலத்தையும் திருடிடுவேன். சின்ன சத்தம் கூட வராது. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, ஒரே ராத்திரியில மொத்த கோகுலத்தையும் இல்ல, ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு வீடா. புரிஞ்சுதா? இப்ப நீ போய் உன் திறமைய காட்டு. சரி. வெகுமதிக்கு நன்றி. வெகுமதியா? அட, நான் எப்ப வெகுமதி கொடுத்தேன்? எதுவும் திருடிட்டு போயிட்டானா என்ன? மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டான். நீ திறமையான திருடன் தான். இங்க யாருமே இல்ல. வாங்க நண்பர்களே, நம்ம இந்த வெண்ணெயை சாப்பிடலாம். இந்த மொத்த வெண்ணெய் இப்ப நமக்கு தான். இது யாருக்கும் தெரிய வராது. இல்ல, இது ரொம்ப தப்பு. சுதாமா சொல்றது சரிதான். நம்ம இந்த வெண்ணெய தனியா சாப்பிடக்கூடாது. நான் கண்ணனையும் பலராமனையும் கூப்பிடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவங்க 2 பேரையும் கூப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவங்க 2 பேரும் இல்லாம உங்களுக்கு வெண்ணெய் சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த வெண்ணெயை சாப்பிட வேண்டாம். நான் இந்த சுவையான வெண்ணெயை இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றத நீங்க கேளுங்க. அமைதியா இந்த வெண்ணெயை சாப்பிடுங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆ ஆ ஷிராயு, ஷிராயு, எழுந்திரு. உனக்கு என்னாச்சு நண்பா? எழுந்திரு ஷிராயு. யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சுபல், இப்ப நம்ம என்ன பண்றது? குறும்புக்காரா, உன் குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கும் என் பானையை உடைச்சிட்டியா? தினமும் உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது தெரியுமா? பாரு, இருந்த மொத்த பழம் வீணா போச்சு. கிருஷ்ணா, ஷிராயுக்கு ஆபத்து. சீக்கிரம் என் கூட வா. ஷிராயுக்கு என்னாச்சு சுதாமா? கிருஷ்ணா, அங்க ஷிராயு உன் வீட்டுல திருடின பானையில இருந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. திருடினதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் மயங்கிட்டான். கிருஷ்ணா, சீக்கிரம் வா நண்பா, வந்து அவனை காப்பாத்து. அண்ணா வாங்க, நம்ம சீக்கிரமா போகலாம். விஷம்பரா, நம்ம சண்டையில நீ இந்த பாலகனை தண்டிச்சு தப்பு பண்ணிட்ட. சுபல், சுதாமா,
நீங்க 2 பேர் போய் வேகமா உடனே மூலிகைகளை இங்க கொண்டு வாங்க. வா வா. மூலிகை செடி கிடைக்கல கிருஷ்ணா. சுபல், சுதாமா, இப்ப மூலிகை செடிகள் தேவையில்லை. சிராயு நண்பா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இப்போ நான் எங்க இருக்கேன்? எனக்கு இப்போ என்னாச்சு? உனக்கு திருநதுக்கு தண்டனை கிடைச்சது என்ன கிருஷ்ணா? ஆமா ஷிராயு, எங்களை விட்டுட்டு தனியா வெண்ணெய் சாப்பிட்டனா எப்படி உன்னால தப்பிக்க முடியும்? இனி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவும் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டனா நன்மையும் தீமையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம். ரொம்ப நன்றி கடவுளே, எங்களோட நண்பனை நீங்க திரும்ப குணப்படுத்திட்டீங்க. என்ன ஷிராயு, புரிஞ்சுதா? ஆமா, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நண்பர்களே. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம். இப்ப வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு அண்ணா. அவகிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மா, எனக்கு இந்த குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் இவ கூட தனியா விளையாடலாமா? சரி கண்ணா, நீ இவ கூட விளையாடு. நான் போய் இவளுக்கு பால் கொண்டு வரேன். விஷம்பரா, நீ 2 தடவை பண்ண தப்ப நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா உன்னை ஞாபகம் இருக்கட்டும், உன்னோட 3வது தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் உன்னோட கம்சன் மாமாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உன்னையும் உன்னோட மொத்த கோகுலத்தையும் நான் முடிச்சு காட்டுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் 2 முறை உங்களை அழிக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா 3வது தடவை உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் உன்னோட கதையை முடிப்பேன் கிருஷ்ணா. உன்னை அழிச்சு காட்டுறேன். இது என்னோட கடைசி எச்சரிக்கை விஷம்பரா. ஆனா நீ இதை கேட்க போறதில்ல. மாமாவோட எல்லா தூதுவர்கள் மாதிரியே நீயும் சாக ரொம்ப ஆசைப்படுற. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னோட இந்த ஆசையையும் நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ எதுவும் சத்தம் போடாம இங்கிருந்து போயிடு, புரியுதா? ஐயோ, திருட 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 திருட! ஐயோ, யாராவது அவனை பிடிங்க. திருட இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். யாராவது அவனை பிடிங்க. ஐயோ, திருட ஓடிட்டான். அவனை சரியா கூட நான் பார்க்க முடியல, ஓடிட்டான். அவன் முகத்தையே பார்க்கல.
ஐயோ கேளுங்க, என்னோட ஆபரணங்களை எல்லாம் காணோம். ஏங்க, வெண்ணெய் பானைகள் எல்லாம் கூட உடைஞ்சிருக்கு. அங்க என்ன கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மயிலிறகு தான். மயிலிறகா? இந்த மயிலிறகு இது நந்தராஜாவோட மகன் கிருஷ்ணனோடதாச்சே. இவன் வெண்ணையை திருடி திருடி இப்ப எல்லா வீட்லயும் திருட ஆரம்பிச்சிட்டானா? இப்பவே போய் என்னன்னு விசாரிக்கலாம். இல்ல நண்பா, இப்ப வேணாம். நாளைக்கு இந்த திருட்ட பத்தி மொத்த கோகுலத்துக்கு முன்னாடியும் நீ சொல்லு. அப்பதான் மொத்த கோகுலத்துக்கும் இந்த கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய திருடன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். நந்தராஜா, நேத்து ராத்திரி இவங்க வீட்டுல திருடு போயிருக்கு. திருடன் எல்லா நாணயங்களையும் ஆபரணங்களையும் எடுத்துட்டு போயிருக்கான். இத கேட்கவே எனக்கு வருத்தமா இருக்கு. சீக்கிரமே நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். நம்மளுடைய கோகுலத்துல இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க நந்தராஜா. உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த திருடன் போகும்போது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான். இந்த தடயத்தோட உதவியோட அந்த திருடனை நீங்க ரொம்ப சுலபமா பிடிச்சிடலாம். ஆமா நந்தராஜா, உங்களோட மகன் கிருஷ்ணன் தான் அந்த திருடன். பாவம், இவங்க இங்க வரத்துக்கே இவங்களாம் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. நான் தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா என்னால இவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். கூடவே நந்தராஜா, நல்லவங்கிற உங்களோட போலியான உங்க முகமுடிக்கு பின்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னு இங்க இருக்கிற மொத்த கோகுல வாசிகளுக்கும் காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல இந்த மாதிரி ஒரு பழிய போடுவேன்? அது மட்டும் இல்லாம என் கண்ணனுக்கு திருட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னால அதை பூர்த்தி செய்ய முடியும். அவனுக்கு யாரோட வீட்டுக்கும் போய் திருட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது தேவைக்காக நடந்தது இல்ல நந்தராஜா, பழக்கத்தால நடந்தது. எல்லாரும் வீட்லயும் போய் வெண்ணையை திருடிக்கிட்டு இருந்தா அதுவே அவனுக்கு பழகி பழகி நாணயங்களையும் ஆபரணங்களையும் திருட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு ஆதாரமும் இருக்கு, இந்த மயிலிறகு. இது அங்கதான் கிடைச்சது. சகோதரர்களே, இந்த மொத்த கோகுலத்திலையும் யாருக்கிட்ட இந்த மயிலிறகு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இவரோட மகன் கிருஷ்ணன் தானே. இவங்களே அவங்க கண்ணால இந்த மயிலிறக பார்த்திருக்காங்க. அந்த திருட அங்க இருந்த வெண்ணையும் திருடி சாப்பிட்டுட்டு போயிருக்கான். தரையில வெண்ணெய் கொட்டி இருந்திருக்கு. இதுக்கப்புறமும் நந்தராஜா, இதுக்கப்புறமும் திருடினது யாருன்னு நிரூபிக்க உங்களுக்கு இந்த ஆதாரம் போதாதா? சரி, நீங்க சொல்ற மாதிரி இவங்களோட பொருட்களை கண்ணன் தான் திருடி இருந்தான்னா, திருடு போன எல்லா பொருட்களுக்கும் பதிலா 2 மடங்கு பொருட்களை நான் அவங்களுக்கு தரேன். இல்ல நந்தராஜா, இப்படி இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறது இங்க பிரச்சனை இல்ல. சகோதரர்களே, ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு நியாயாதிபதி தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கிராம தலைவர் தேவையா? சொந்த மகனே திருடனா இருக்கிற ஒருத்தர் தேவையா? யோசிச்சு பாருங்க. தன்னோட சொந்த மகனுக்கே சரியான பாதையை காட்ட தெரியாத ஒருத்தரால நமக்கு எப்படி நியாயத்தை சொல்ல முடியும்? சொல்லுங்க. என் செல்லத்தால கண்ணை இவ்ளோ கெட்டு போயிட்டானா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சது கூட இல்ல. இல்லம்மா, இப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் எதையுமே திருடல. கண்ணா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெண்ணையை திருடாத வெண்ணையை திருடாதன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொன்ன எதையுமே கேட்கல. வெண்ணையை திருடி திருடி இப்ப நீ வீட்டுல உள்ள மத்த பொருட்களையும் திருட ஆரம்பிச்சிட்டியா? உன்னால இன்னைக்கு உன் அப்பா எவ்வளவு அவமானப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, அந்த தனு மாமா பொய் சொல்றாரு. அவர் அப்பா மேலையும் என் மேலையும் எப்பவும் இப்படிதான் வீண் பழி போட்டுட்டே இருக்காரு. அவர் சொல்ற எதையும் நீங்க நம்பாதீங்க. நான் எந்த பொருளையும் திருடலம்மா. ஏன்னா நேத்து இரவு நான் வீட்டை விட்டே வெளியே போகல. நீ வா
வாயை மூடு. நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறதில்ல. என் செல்லம் தான் உனக்கு எடுத்துருச்சு. இனிமே பாரு, நானே உன்னை சரியான வழிக்கு கொண்டு வரேன். இன்னையிலிருந்து நீ ஏன் கூட தான் தூங்கணும். அப்பதான் என்னால உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதுக்கு மேல நீ எங்க போறன்னு பார்க்கலாம். ஆமா நந்தராஜா, உங்களோட மகன் கிருஷ்ணன் தான் அந்த திருடன். தன்னோட சொந்த மகனுக்கே சரியான பாதையை காட்ட தெரியாத ஒருத்தரால நமக்கு எப்படி நியாயத்தை சொல்ல முடியும்? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவன் என்ன காக்க வைப்பான்? அம்மா, என்னோட புல்லாங்குழல காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. என்ன கண்ணா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீயே எங்கேயாவது வச்சுட்டு மறந்துருப்ப. வா, காலையில எழுந்து தேடிக்கலாம். ஆனா அம்மா. ஆனால எதுவும் இல்ல கண்ணா. இந்த ராத்திரியில உனக்கு எதுக்கு புல்லாங்குழல் வேணும்? வா, பேசாம வந்து படு. யசோதா, என் கண்ணனை இன்னைக்கு ஏன் அவனோட அறையில நீ தூங்க வைக்கல? ஆமாங்க, இன்னையில இருந்து கண்ணன் நம்ம கூட தான் தூங்குவான். அப்பதான் இவன் எந்த தப்பும் பண்ணாம இருப்பான். இது ரொம்ப நல்ல விஷயம் அப்பா. இப்போ உங்களோட என்னால படுத்து தூங்க முடியும். ஐயா அம்மா, இந்த கயிறுக்கு இப்ப என்ன அவசியம்? இப்படி என்ன கட்டி போட்டா எனக்கு தூக்கம் வராது. போதும், நீ வாயை திறக்க கூடாது. அமைதியா படுத்து தூங்கு. யசோதா, இந்த மாதிரி நீ கண்ணனோட காலை கட்டினா அவனால எப்படி தூங்க முடியும்? இப்படி வாங்க, உங்க கையை கொடுங்க. யசோதா, என்ன பண்ற? என்னையுமா? ஆமா, இப்ப கண்ணை எங்கேயாவது போக முயற்சி பண்ணானா அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். இவனாலேயும் எங்கேயும் போக முடியாது. சரி, இப்ப 2 பேரும் படுங்க. கணபதி, திடீர்னு எதுக்காக என்ன வர சொன்ன? உன்னை பார்த்தா பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அந்த திருடனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வரவே இல்லையே. ஆனா வரும்போது நமக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான். மந்திரவாதி, இப்ப நான் ஆட போற இந்த ஆட்டத்துல கிருஷ்ண அந்த நந்தன் அவங்க 2 பேரையும் நம்ம பாதையில இருந்து தூக்கி எறிய போறேன். ஆனா அவன் இன்னும் வரலையே. எங்க போனான்னு தெரியலையே. கண்ணா, இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? அண்ணா, நீங்க இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போய் தூங்குங்க. இந்நேரத்துக்கு நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அண்ணா, என்னால எல்லாரையும் பிரமையில ஆழ்த்த முடியும். ஆனா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கதான் வாய்ப்பே இல்லை. ஆனா கேள்வி இப்போ அம்மா அப்பாவோட மரியாதை மேல வந்துருச்சு. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா அதுவே யாராவது அப்பாவியா அம்மாவியா ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால பார்த்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஆனா நீ இந்த இரவுகள் வெறும் திருடர்களோடது மட்டும் இல்ல. ஆமா, எப்படி மழை
முடியும் கண்ணா? கிருஷ்ணனோட லீலைகள் கூட இரவு நேரத்துல தானே நடக்கும். அக்கா, நேத்து ராத்திரி முழுக்க கண்ணை எங்க கூட தான் படுத்து தூங்குனான். நான் தான் அவனை எங்க பக்கத்துல படுக்க வச்சேன். இப்ப யாராலையும் அவன் மேல எந்த பழியும் சொல்ல முடியாது அக்கா. அவன் இன்னும் எழுந்துக்க முடியாத அளவுக்கு அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருக்கான். வெளியே வாங்க, வெளியே வாங்க. உங்க கண்ணை ஒரு திருடன். பையனை அழைச்சிட்டு வாங்க. வெளியே அந்த வாங்க. கண்ணனை வெளியே வர சொல்லுங்க. கண்ணனை வெளியே அவன் ஒரு அழைச்சிட்டு வாங்க. திருடன். உங்க மகன் அவனை வெளியே கூட்டிட்டு வாங்க. எங்களுக்கு நல்லா நிறுத்துங்க. தெரியும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் இப்படி சத்தம் போட்டீங்கன்னா என்ன பிரச்சனை என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எப்படி அமைதியா இருக்க முடியும் நந்தராஜா? நம்ம கோகுலத்துல திருட்டு பயம்தான் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரியா நள்ளிரவு 2 மணிக்கு இவங்க எல்லார் வீட்லயும் திருடு போயிருக்கு. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வீட்ல திருடு போனதுக்கு காரணம் உங்க மகன் கிருஷ்ணன் தான்னு. இது எல்லாமே போய். நேத்து ராத்திரி எங்க கூட தான் படுத்து தூங்குனான். அப்புறம் எப்படி அவன் போய் திருடி இருக்க முடியும்? அட 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 நந்தராணி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மகன் எப்பவும் நல்லவன் தானே. ஆனா உங்களுக்கு உங்க மகனோட குறும்புத்தனம்லாம் தெரியாதுல்ல. என்னாச்சப்பா? தானு மாமா, திரும்ப கோகுலவாசிகளை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அட, எல்லாரும் பாத்தீங்களா? இவன் ஏன் மேலேயே வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்களே பாருங்க, இந்த நந்தனும் அவங்களோட குடும்பமும் இந்த கோகுலத்துல எவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு. இது நியாயமே இல்ல. ஆமா நந்தராஜா, எல்லாமே உண்மைதான். அந்த தனபதி சொல்றது பாருங்க, எங்க வீட்ல இருந்த விலை மதிப்பிலான பொருட்களும் காணாம போயிருக்கு. நான் பல வருஷமா சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் திருடு போயிடுச்சு நந்தராஜா. என் பொண்ணோட திருமணத்தை எப்படி நடத்துவேன்? இங்க பாருங்க நந்தராஜா, இந்த மயிலிறக காதணியும் உங்க மகனோடது தான். திருட்டு நடந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. இந்த ஆடியும் உங்க மக கிருஷ்ணனோடது தான். இது திருடப்பட்ட இடத்துல இருந்து தான் எடுத்தோம். இந்த மாலையும் கூட தான். இதோ இந்த புல்லாங்குழலும் தான். இதை வச்சுதான் நாங்க கண்ண மேல சந்தேகப்படுறோம். ஆமா, இந்த புல்லாங்குழல் கண்ணனோடதுதான். கண்ணனே இதை ராத்திரி தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா இதெல்லாம் எப்படி அங்க போச்சு? எப்படி போச்சா? ஐயோ நந்தராணி, போகலாம் இல்ல. திருடும்போது கீழே விழுந்திருக்கு. சரி சகோதரர்களே, இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியும் தெளிவா நிரூபணம் ஆயிருச்சுல. அதாவது திருடன் வேற யாரும் இல்ல, இந்த கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன். இங்க நந்தராஜருங்கிறது யாரு? கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லுங்க. வணக்கம், நான் தான் நந்தன். வணக்கம். நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்க எங்களோட பணத்தை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தோம். பணமா? நாங்க கோகுலத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வியாபாரிங்க. நீங்க எந்த பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட எந்த பணமும் வாங்கவே இல்லையே. இங்க பாருங்க நந்தராஜரே, நேத்து நள்ளிரவு 2 மணிக்கு அப்புறம் உங்க கிராமத்துல இருந்து ஒரு நபர் வந்திருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப அவசரமா பண தேவை ஏற்பட்டிருக்குன்னு அவர் எங்க கிட்ட வந்து சொன்னாரு. நாங்க உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நாங்க மட்டும் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தோம்னா நீங்க கண்டிப்பா அந்த பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருவீங்கன்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அதனாலதான் நாங்க உடனே அந்த நபர்கிட்ட நீங்க கேட்டு அனுப்புன அந்த பணத்தை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பணத்தை இன்னைக்கு காலையிலேயே கண்டிப்பா எங்களுக்கு திரும்ப கொடுத்துருவீங்கன்னு அந்த நபர் எங்க கிட்ட உறுதியா சொன்னாரு. அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாங்க எங்க பணத்தை திரும்ப கேட்டு வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் இத பாருங்க.
இதுதான் உங்களோட வேண்டுகோள் பத்திரம். பணத்தை வாங்கும்போது இதை எங்க கிட்ட கொடுத்தாரு. இதையும் பாருங்க. பாத்தீங்களா சகோதரர்களே, இப்ப எல்லாரும் முன்னாடியும் இந்த நந்தனை பத்தின இன்னொரு விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சகோதரர்களே, கோகுலத்துல மட்டும் இல்ல, இப்ப வெளியே இருந்து பணத்தை வாங்கி இந்த கோகுலத்தோட பேரை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நந்தன். அதனால இப்போ நான் சொல்றத கேளுங்க சகோதரர்களே, இந்த நந்தனையும் அவங்க குடும்பத்தையும் கோகுலத்துல வச்சிருக்கிறது நல்லது இல்ல. இவங்கள இப்பவே இந்த கோகுலத்துல இருந்து வெளியே துரத்தி ஆகணும். இதெல்லாம் அப்பட்டமான போய். நான் யாருக்கும் எந்த வேண்டுகோள் பத்திரமோ அனுப்பல. உங்களால அந்த நபரை அடையாளம் காட்ட முடியுமா? அப்பா பேரை சொல்லி உங்க எல்லார்கிட்ட இருந்தும் பணம் வாங்க வந்தவன் யாருன்னு? ஆமா, கண்டிப்பா. அங்க பாருங்க, அங்க இருக்கானே அவன்தான். ஆமா, அங்க வந்தது இவனே தான். இவன் தான் நேத்து என்கிட்ட வந்து பணம் வாங்கினது. எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. உங்ககிட்ட பணம் வாங்க சொல்லி நான் எதுக்காக இவனை அனுப்பணும்? பாருங்க நந்தராஜரே, நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட தெள்ள தெளிவா இப்ப சொல்றேன். வணக்கம் ஐயா. கோகுலத்தோட தலைவர் நந்தராஜர் என்ன அனுப்புனாரு. சமீபத்தில் வந்த பூகம்பத்தால் அங்க நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதனால கோகுல வாசிகள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கோகுலத்துக்கு உதவி தேவைப்படுது. அதனால உங்ககிட்ட நந்தராஜர் 50 மூட்டை அரிசியும் பணமும் வாங்கிட்டு வர சொன்னாரு. இதான் அவரோட வேண்டுகோள் பத்திரம். பாருப்பா, நான் நந்தராஜரை இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லை. ஆனா அவரோட நேர்மையை பத்தியும் மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற அன்பை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களோட பணத்தை அவர் திரும்ப கொடுத்துருவேன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவர் அதை திரும்ப கொடுத்துருவார். நான் அவர் கேட்ட மாதிரியே உங்களுக்கு நிச்சயமா பணத்தையும் தானியத்தையும் கொடுக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே வந்து நந்தராஜர் கிட்ட திரும்ப வாங்கிக்கிறேன். சரிங்க ஐயா. இதே மாதிரிதான் எனக்கும் நடந்தது. நள்ளிரவுல நான் கதவு திறந்து பார்க்கும்போது யாரு? கோகுலத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. உடனே 50 மாடுகள் வேணும். ஆமா, எனக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நந்தராஜரே? உங்களோட இந்த வேண்டுகோள் பத்திரத்தை மதிச்சுதான் நாங்க இவர்கிட்ட கேட்ட பணத்தையும் தானியத்தையும் கொடுத்தோம். ஐயோ, இது எல்லாமே போய். இவங்க கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்கல. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமே எது உண்மை எது பொய்ன்னு உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். சம்பு, சொல்லுங்க நந்தராஜா. நீ போய் இவனோட வீட்டை சோதனை பண்ணு. அந்த பணத்தையும் தானியங்களையும் நிச்சயமா வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருப்பான். உத்தரவு நந்தராஜா. நந்தராஜர் உன்னை எங்க கிராமத்துக்கு அனுப்பவே இல்லைன்னா எங்க கிட்ட இருந்த அவ்வளவு பணத்தையும் தானியத்தையும் எதுக்காக வாங்கின? இப்ப என்ன நடந்தாலும் சரி, நீ இப்ப அந்த மொத்த பணத்தையும் தானியங்களையும் எங்களுக்கு திரும்ப கொடுத்தே ஆகணும். நான் தான் எதுவுமே எடுக்கலன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டே. எங்களோட பணத்தை திரும்ப கொடு. நான் உண்மையை தான் சொல்றேன், நான் எதுவுமே எடுக்கல. நீ போய் சொல்ற. ஐயோ, அதான் உண்மை. நேற்று இரவு 2 மணிக்கு கோகுலத்தில் இருந்த வீடுகள்ல நான் திருடிட்டு இருந்தேன். வேணும்னா இந்த தனபதி கிட்ட கூட கேட்டு பாருங்க. இவருதான் என்ன அங்க போய் திருட சொன்னாரு.
சொல்லுங்க தனபதி ஐயா, நீங்க தானே அந்த கிருஷ்ணனை மாட்டி விட நினைச்சீங்க. உங்களால இப்போ நான் எங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன் பாருங்க. டே ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவன் பொய் சொல்றான். இவன் சொல்றது எல்லாமே பச்சை பொய். இவனுக்கு இப்பவே தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்பவே இவனுக்கு தண்டனை கொடுங்க. பிரமாதம் தனபதி. 100 தங்க நாணயங்களுக்காக என்ன நீ மாட்டி விட பாக்குறியா? நான் சொல்றது உண்மை நந்தராஜா. இவர் சொல்லிதான் நான் எல்லார் வீட்லயும் திருடினேன். இப்ப இங்க வந்து பொய் சொல்றாரு. இவன் பொய் சொல்றான். இவனை யாருமே நம்பாதீங்க. இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவன் தான் உண்மையான திருடன். இவனை அடிங்க. ஆமா, இவனை அடிக்கணும். தப்பிக்க விடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து அடிங்க. சும்மாவே விடக்கூடாது. நந்தராஜா, இவன் ஒரு திருடன். இவன் வீட்ல இருந்து 50 மூட்டை அரிசி, 50 எருமை, 50 மாடு கிடைச்சிருக்கு. இது என்ன லீலை? இந்த லீலை உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்காது. திருடுறது ரொம்ப தவறான செயல். இப்ப இந்த திருட்டுக்கான தண்டனையை அனுபவிக்க 2 பேரும் தயாரா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க நந்தராஜா. நந்தராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு என் கிட்ட இல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க உங்களோட இந்த பேராசையால அவங்கள அனாவசியமா கஷ்டப்படுத்திருக்கீங்க. இவங்களை இழுத்துட்டு போங்க. அதோட இந்த 3 செல்வந்தர்களோட பொருட்களையுமே திருப்பி கொடுத்துருங்க. கோகுலத்தின் தலைவர் நந்தராஜா வாழ்க! கோகுலத்தின் தலைவர் நந்தராஜா வாழ்க! கோகுலத்தின் தலைவர் நந்தராஜா வாழ்க! நியாயத்தின் தலைவர் நந்தராஜா வாழ்க! கிருஷ்ணா, இப்ப என் விஷத்தோட இன்னொரு முறை நான் தயாரா இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கிற இந்த 3 லோகத்திலையும் நான் தான் கொடிய விஷம் கொண்ட கண்ணின்னு தெரியும்ல? உன்னோட முடிவு இப்ப உறுதியானது கிருஷ்ணா, உறுதியானது. மகாராஜா, அந்த கிருஷ்ணன் மிகப்பெரிய தந்திரவாதியா இருக்கான். மகாராஜா, என்னோட புத்திசாலித்தனத்தால அந்த கிருஷ்ணனையும் அவன் குடும்பத்தையும் கோகுலத்தை விட்டு அனுப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா மகாராஜா, உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால நான் கோகுலத்துல இப்போ வாழ்றதே கஷ்டமாயிருச்சு மகாராஜா. மூடு வாய. இனி ஒரு வார்த்தை பேசாத. சூழ்ச்சிக்காரா, போய் அந்த விஷம்பரா கிட்ட சொல்லு, நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவ என் காலனோட உயிரை வதம் பண்ணிருக்கணும். அங்க என் காலனோட கதை முடியும். இங்க ஆரம்பமாகும் மிகப்பெரிய கொண்டாட்டம். இந்த குழந்தைக்கு பக்கத்துல ஏன் இவ்ளோ பூச்சிங்க செத்து கிடக்குதுக்கா? ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இதுங்களுக்கு ஏதோ ஒரு விஷம் தாக்குன மாதிரி இருக்கு. அந்த கடவுளோட கருணையால இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. இந்த விஷம்பராவோட விஷத்தால அந்த கிருஷ்ணனும் சாவான். என் காலனை கொல்ல கண்டிப்பா ஒருத்தனை படைப்ப. அவ என் காலனோட கதைய முடிப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.